எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இங்கே உங்கள் மகன் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த நான் ஒரு எளிய மகன். பன்னெடுங்காலமாக நம் இனம் தூக்கி சுமந்து வந்த ஒரு பெருங்கனவை நமது முன்னவர்கள் சுமந்தார்கள். நம் முன்னே சிலையாக நிற்கிற நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் உட்பட பல்வேறு பெருந்தலைவர்கள், செக்கிழுத்த நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார், சிறைப்பட்டு வாடிய நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தொடங்கி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு, இப்படி பகுத்து வகுத்து அறம் சார்ந்த ஆட்சியை எப்படி செய்வதென்று நமக்கு போதித்து சென்றார்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்றான் இளங்கோவடிகள். பகிருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டு வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழின்னா இமய வரை பரவி இந்த நிலப்பரப்பு முழுதும் ஆண்ட மன்னவன் மக்கள் நாம். இமயத்தில் கொடியேற்றினான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் கொடியை நட்டிருக்க முடியாது. தெற்காசிய முழுமைக்கும் பறை வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம், இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் பறை வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை என்னால் ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படி இமயவரை பறை வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் மாண்பு கொண்டு உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். வணிகம் செய்யும் போது பாய்மர கப்பலில் கட்டி இருந்த துணியை கிழித்து கோமணம் கட்டிய நாடுகள் உலகில் எத்தனையோ. முத்து பவளத்தை ஏற்றுமை செய்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் இன்னைக்கு என் நிலையில் நின்று கொண்டிருக்கிறதை பாருங்கள். ஒரு சமூகம் மேம்பட உயர்வடைய ஒரு நாட்டில் முதன்மையாக இருக்க வேண்டியது கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலேயே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். கல்விதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்தும், நெறிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும், அதுதான் நாகரிகப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கிறது என்பது காசு கொடுத்து பெற வேண்டிய நிலையில் வரவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி என்கிறார்கள். மாணவர்கள் ஏன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் வைப்பது எப்படி சரியானது? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. நான் வந்து கல்வி கற்பதற்கு கல்விக்கு கடனாக 20 லட்சம் தருவேன், நான் வந்து கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன். இது மாதிரி ஒரு கேடுகட்ட அறிவிப்புகள் ஆட்சி. எப்படி? நான் தரமான கல்வியை, சரியான கல்வியை, சமமான கல்வி எல்லாருக்கும் கொடுத்துட்டா எதுக்கு கடன் வருது? எதுக்கு கடன்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அப்புறம் எதுக்கு கல்விக்கு கடன் வருது? நாட்டின் குழந்தைகளுக்கு, நாட்டின் குடிகளுக்கு கல்வியை கூட கொடுக்க முடியாத அரசு எதுக்கு இருக்கு? எதுக்கு அரசு? எதுக்கு? இதை ஏன் இந்த கேள்வி யார்கிட்ட எழல? இந்த கல்வி யார்கிட்ட இருக்கு? ஒரு முதலாளிகிட்ட இருக்கு. தனியார் முதலாளி தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை தந்து விடுவான் என்றால் அரசு தோற்று போகிறதா முதலாளியிடம்? இந்த கேள்வியை உங்களுக்கு எழல? ஏன் எழல? ஒற்றை மனிதனை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு ஒரு முதலாளியை தோற்கடிக்க முடியாதா? அவனை தாண்டி தரமா கொடுத்துட முடியாதா? எப்படி? கேவலம். உங்கள் உடன் பிறந்தவன், இந்த மண்ணில் உன்னோடு உளவியவன், இந்த நீரை எடுத்து இந்த காற்றை சுவாசித்த மகன், உன் மகன், அவனுக்கு ஒரு கனவு இருக்கிறது. கல்வியை எப்படி என் நாட்டு பிள்ளைகளுக்கு, என் எதிர்கால செல்வங்களுக்கு கொடுக்கணும்னு. அதை நான் தாளில் வச்ச நீ கவனிக்கல, காகிதத்தை தந்தம் படிக்கல,
காட்சியாக எடுத்து எடுத்து என் கனவை உனக்கு கடத்துறேன். சரின்னு பட்டா என் கையை பிடிச்சிக்க, எனக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொடு, இல்லைன்னா எவனுக்கோ கொடுத்து என்னை விட்டுரு.